ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பெயர்ச்சி பலன்கள், சனி பகவான் மார்ச் 29 அதாவது 29/3/2025 கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் மீனம் செல்கிறார். அப்போ இந்த 2.5 ஆண்டு காலம் 2025 முதல் 2027 வரை ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு வணங்கி இந்த சனிப்பெயர்ச்சி பலனை நாம் பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த சனி பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனம் 29/3/2025 நடக்க இருக்கிறது. 2.5 ஆண்டு காலம் சுமார் இந்த மீன ராசியில் இருந்து பலன் தருவார். அப்போ இந்த கன்னி ராசிக்கு நல்லது நடக்குமா, தீய பலன்கள் கிடைக்குமா? இதுதான் நிலை. சனி பகவான் 6ஆம் இடத்துல யோகஸ்தானத்தில் இருந்தார். வெற்றி ஸ்தானத்தில் இருந்து இப்போது பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 7ஆம் இடம் நல்ல இடமா என்று சொன்னால் நிச்சயமாக நல்ல இடம் கிடையாது. அப்போது அங்கேருந்து சனி ராசியை வேறு பார்க்குறார். அது மட்டும் இல்லை, 7ஆம் இடம் என்பது உங்களை தவிர மீது எல்லாருக்கும் அதாவது சமூகம், மனைவி, உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய, எதிர்க்க உங்கள் அனைவருக்கும், உங்களை தவிர எல்லாருக்கும் 7 தான். அப்போ சமூகமே 7 தான். அப்போது உங்களை பொறுத்த வரலையும் சென்றவிடமெல்லாம் சிறப்புன்னு சொன்ன இடமா இருந்த காலம்லாம் மாறி இப்போ சென்றவிடமெல்லாம் வெறுப்புன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். எங்கே போனாலும் என்னங்க நல்லா பேசுவாங்க, இப்போ மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறாங்க. அவங்க என்னை பார்த்த உடனே பார்க்காத மாதிரி திரும்பிட்டாங்க. நான் போய் ஹலோ என்னங்கன்னு கேட்குறேன். அப்புறம் அவங்க ஒரு கத்தசிக்கு பேசுகிறாங்க. ஆனாலும் அவங்க ஃபுல் இன்வால்மெண்ட்டால் பேசலை, ஏதோ கோவம் என் மேலே இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த கன்னி லக்னம், கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலம் வேலை, தொழில், உத்தியோகம் அனைத்து விஷயங்களிலும் நண்பர்கள் வட்டாரம், உறவினர்கள் வட்டாரம், ஏன் கணவன் மனைவி உள்பட கூட பார்த்திங்கன்னா எதிர்ப்புகள், சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஆல் ஆஸ்பெக்ட், எல்லா நிலைகளிலும் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் பாருங்கள், சனி பகவான் 7ஆம் இடம் அப்படி போயிட்டாருன்னு சொன்னாலே அந்த 7ஆம் இடம் கணவனுக்கு மனைவி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிற இடம். மனைவிக்கு கணவன் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், உறவினர்கள் ஸ்தானம்னு சொல்கிறது. அப்போ சனி 7ல் போய் உட்காந்துட்டான்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து தாங்க போகணும். பிரச்சனை வரலாம், பஞ்சாயத்து வரலாம், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு கூட போக வேண்டிய சூழல் ஏற்படலாம். இது அதிகபட்சம் இல்லை, சில பேருக்கு நடக்கும். அதிகபட்சமாக அது மாதிரி எல்லாரையும் கணவன் மனைவி பிரிச்சுட்டு போகிறதில்ல. பிரியணும்னு அமைப்பு இருக்கிறவங்க பிரியக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். நீங்கள் எப்பவுமே யாருக்கிட்டேயும் அனுசரித்து போகக்கூடிய கேரக்டர், விட்டு கொடுத்து போவீங்க. இவங்க
கோபக்காரன், இவங்க நல்லவங்க, இவங்க இப்படித்தான் அப்படின்னு ஆளுக்கு தகுந்த நீங்கள் மாறி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் பேசக்கூடிய மனிதராக இருந்தாலும் சில நேரங்களில் உங்களை அறியாமல் ஒரு எதிர்ப்புகள் கிளம்பக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டுவிடும். ராசியை வேறு சனி பார்க்குறதால டென்ஷன், பரபரப்பு, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. தேக ஆரோக்கியம் கூட ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்லலாம் அல்லது அசிங்கம், அவமானங்கள் ஏற்படலாம். இந்த அதாவது இந்த கன்னி லக்னம், கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஃபிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிட்ஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கோச்சாரத்துலேயும் சனி உட்காந்து லக்னத்தை பார்க்குறதால, ராசியை பார்க்குறதால அந்த ஃபிட்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகி மருத்துவம் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும். அசிங்கம், அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குமான்னு சொன்னால், இப்போது இந்த சனி பகவான் ஸ்தான பலத்தை பார்த்தோம், 7ஆம் இடத்தை பார்த்தோம். நண்பர்கள் இந்த 7ஆம் இடம்ன்றது நண்பர்களுடைய வட்டாரம். அப்போது நண்பர்கள் நல்லது செய்கிற மாதிரி தான் இறங்கி செய்வாங்க. ஆனால் அவங்களால அப்புறம் பிரச்சனை வந்துடும். நல்லது செய்ய போய் கெடுதல் ஆகிடும். அதனால் ஏன்னா உங்கள் நேரம் அப்படி. ஸோ அதனால் யாரையும் நீங்கள் மனம் நோக பேச வேண்டாம், மனம் நோக நடந்து கொள்ள வேண்டாம். அது மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் டைம் சரியில்லை, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து போங்க, உறவினர்கள்கிட்டையும் அனுசரித்து போங்கன்னு சொல்கிறோம். சனி பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு ராசியை பார்க்குறது உங்களுக்கே தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்கிறோம். 10ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்த்தாலும் குரு பார்வை கோடி நன்மை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் உங்களுக்கு இந்த சனி 3ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது ஒரு பாக்கியஸ்தானம். இப்போ பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னா பாக்கிய குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். அதனால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படலாம். அவருடைய தொழில் நலிவடைந்து போகலாம், அவருடைய தொழில் பின்னோக்கி செல்லலாம். அதாவது வருமான குறைவை ஏற்படுத்தும், நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். நீங்கள் அவர்கிட்ட விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது சனி பகவானுடைய பெயர்ச்சி 2.5 வருஷம் இப்படி தான் இருக்கும். இதில் குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அப்போ இந்த குரு 1 வருஷமாக உங்கள் ராசிக்கு 10ல் இருப்பார். 10ல் குரு வர்றது நல்லதா? ஏன்னா இப்போ சனி பெயர்ச்சி 2.5 ஆண்டு சொல்கிறோம். இந்த 2.5 ஆண்டில் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தால் அதனுடைய ஃபீட்பேக் கொஞ்சம் குறையும் இல்லையா, தீய பலன் கொஞ்சம் குறையும் இல்லையா, அவர் வேலையை செய்வார். ஆனால் உங்களுக்கு இது மற்ற கிரகங்கள் நல்லது செய்யும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் இல்லையா. குரு 10ல் இருக்கிறது நல்லதா அப்படின்னா நல்லதல்ல. அதாவது கன்னி லக்னம், கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும்னு ஒரு கணக்கு இருக்குது. இது நாள் வரைக்கும் நல்லா ஸ்டாண்டர்டைஸாக ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருப்பீங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனையில் அந்த கம்பெனியை மூடிட்டாங்க, வேலை இல்லை, நீங்கள் வெளியில் போய் வேலை தேடிக்கிங்கன்னு சில பேர் சொல்லலாம். சில பேருக்கு அப்படிங்க ஒரு சூழ்நிலை வரும். சில பேரை தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். 10 வருஷமாக கவர்மெண்ட்டில் ஒரே இடத்துல வேலை பார்த்தேன், இப்போ திடீர்னு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க, பிரச்சனைங்க, சென்னையிலே வேலை பார்த்தா தூக்கி லாங்கில் கோயம்புத்தூர் சைடு போட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போது குடும்பம் ஒரு இடம், தொழில் ஒரு இடம், உத்தியோகம் ஒரு இடம் இருந்து எப்படி நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும்? ஒரு இடம். அப்போ அங்கே போய் நீங்கள் தனியாக கொடுத்தன இருக்கிறதா, எப்படி சாப்பிட்றது, உங்களை நீங்கள் எப்படி கவனிச்சிக்கிறது, குடும்பத்தை எப்படி பார்க்குறது, இப்படி இந்த பிரச்சனைகள் கேள்விகள் எழும். அப்போது உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு 10ல் குரு வந்தால் ஒன்று ட்ரான்ஸ்ஃபராவது கிடைக்கும். அட்லீஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல இடத்துல வேலை பார்த்தங்க, இப்போ ஒரு இடத்துல போட்டாங்க. ஆனால் உங்கள் தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் நல்லதாகவே நடக்கும். ட்ரான்ஸ்ஃபர் போட்டாலும் போகிற இடம் பரவாயில்லைங்க, நல்லதாங்குது, நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். தசாபுத்தி சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த 7.5 அந்த சனி பெயர்ச்சியோ
மற்ற குரு பயிற்சியும் சாதகமாக சனி பயிற்சி சாதகம் இல்லை, ஆனால் குரு பயிற்சி சாதகமாக இருக்காருன்னா ஒரு வருஷம் பார்வை பலம் சாதகமாக இருக்கின்றன. குரு வந்து 10ல் உட்கார்ந்தாலும் நீங்கள் எப்படியாவது குடும்பத்துக்காக உழைக்கணுமே, நமக்காக இல்லைனாலும் அப்படின்னு பல்ல கடித்து ஓட்டுவீங்க. தொழில் பண்ணாலும் சரி, உத்தியோகம் பண்ணாலும் சரி. இல்லை தொழில் பண்ணுறவங்களுக்கு என்ன நடக்கும்னா, நான் வந்து ஒரு மெயின் ரோட்டில் கடை வச்சுருந்தேங்க. அந்த கடையை காலி பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ வேறு ஒரு இடத்துல போய் கடை பார்த்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த இடத்துல புது அட்மாஸ்பியர், இப்போ அங்கே வந்து தொழில் எப்படி போகும் என்னான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு பய உணர்வு ஏற்படும். தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் அது பய உணர்வுக்கு வேலை இருக்காது. அது நல்லா தாங்க இருக்கிறேன், அங்கே போய் மாற்றி வரும். இதுபோல் இக்கட்டான ஒரு சூழல். அந்த 10ல் குரு வந்தால் தொழில் பாதிக்கும், தொழிலில் டிரான்ஸ்ஃபர் இது மாதிரி, அதாவது இடம் மாறுறது, உத்தியோகத்தில் இடம் மாறுறது, டிரான்ஸ்ஃபரு, இப்படி சில ஒரு நிலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். சில பேருக்கு வேலையில் தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்க வேலைக்கு போகலாமான்னு டைமென்ஷனையும் மாற்றுவாங்க. இல்லை வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க, இல்லை வேணாங்க வேலையில் ஒன்றும் இதுவும் இல்லை, நான் தொழில் பண்ண போகிறேன், தொழிலுக்கு இறங்குவாங்க. டைமென்ஷன் எது எப்படி இருந்தாலும் அவங்க தசா புத்தி கருத்தில் கொண்டு அவங்க இயங்கணும். சரி, இப்போ குரு பார்வை எப்படி இருக்க போகுது? ஓராண்டு இருப்பார் இல்லையா குரு. குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்போ குடும்பம் நல்லா இருக்குங்க. என்ன தான் 7ல் சனி இருந்தாலும், சண்டை சச்சரவு வந்தாலும், கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வந்தாலும் முதல் ஒரு வருஷம் குருவால் காப்பாற்றப்படுவீர்கள். குரு வந்து நல்லபடியாக அவங்கள குடும்பத்தில் நிம்மதியாக வச்சுப்பார். நல்ல பண வரவு இருக்கும், பொருள் வரவு இருக்கும், ஒரு அன்னோன்னு இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். உங்கள் வாக்கு சாதுரியத்தால் சாதிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக சாதிக்கலாம். இந்த ஒரு வருஷத்துக்கு குருவனுடைய அருளினால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. 4ஆம் இடத்தை குரு பார்ப்பார், 4ஆம் இடத்தை சனியும் பார்க்குறார். அப்போ என்ன ஆகும்? 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். இல்லைங்க நல்லா போயிருந்தது, செலவு வச்சு ஒரு சரி வண்டி வேறு வண்டி மாற்றிடலாம், பழைய வண்டி எடுத்துகிட்டு புது வண்டி எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கலாம். ஸோ வண்டி சவாரிகள் வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னொரு வண்டி புதுசாக இறக்கலாமா, இன்னொரு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க. படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, ஒன்றும் குறையில்லை, குரு பார்வை இருக்கிறதாலையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா குரு வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடத்துல ராகு கேது பயிற்சி. 6ஆம் இடத்துக்கு ராகு வருகிறார். அஷ்டலட்சுமி யோகம். அவர் 1.5 வருஷம் இருப்பார்ல. அப்போ சனி 2.5 வருஷம் தீய பலனை தரும் பொழுது 1.5 வருஷம் ராகு அங்கே இருப்பார், 6ல் இருப்பார். அப்போ 1.5 வருஷம் இருக்காருன்னா குரு பார்வையில் இருக்கார், ராகு 1 வருஷத்தில் இருப்பார். அப்போ குரு பார்வை கிடைத்த எந்த ஒரு கிரகமும் அற்புதமாக செய்யும். அதுவும் 6ல் ராகு சூப்பரோ சூப்பர். எதிரி ஸ்தானம், வெட்டி ஸ்தானத்தை ராகு உட்காந்து குரு பார்க்குறாருன்னா 1 வருஷத்துக்கு ராகுவால், 1 வருஷத்துக்கு இல்லை 1.5 வருஷத்துக்கு ராகுவால் யோக பலன்கள், குருவின் அருளினால் குரு பார்வையாலும் சிறப்பாக இருக்கும். கேது 12ல் உட்காந்துருக்காரு. இப்போ ராகு 6ல் உட்காந்தா கேது 12ல் தானே உட்காருவார். அப்போ கேது 12ல் உட்காந்துருக்கும்போது 12ல் கேது இருக்கும்போது என்னன்னா, கெட்டவன் கெட்டில் கிட்டிலும் ராஜயோகம் தான். இருந்தாலும் 12ஆம் இடத்து கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ கோயில் குளங்கள் போவீங்க, நல்லாயிருக்கும். பட் பொறுத்தவரையிலையும் கேது 12ல் போய் ஒன்றும் செலவினங்களை வைக்கக்கூடிய இடம். இப்போ செலவுனா அசுப செலவும் இருக்கும், சுப செலவும் இருக்கும். பிள்ளைகளுக்கு கல்வி இதெல்லாம் அசுப செலவு. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், குடும்பஸ்தானம், குடும்பத்தில் நல்லது நடத்துறது, இப்படிலாம் நடக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போது 12ல் கேது அது 1.5 வருஷம் நல்லதும் செய்யும், நல்ல சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் இருக்கும். அப்போது இந்த கன்னி லக்னம், கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு முதல் ஓராண்டு என்னதான் 7ஆம் இடத்துல சனி இருந்து தீய பலன்கள் அவர் சனி பகவான் தந்தாலும், சனிக்கு பிரீத்தி பண்ணுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனமொய் தழுவ சச்சரிவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் வெள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் பர்சன்டேஜ் குறையும், விகிதாச்சாரம் குறையும், முழுசாக குறைஞ்சிடாது, கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். மற்றபடி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 10ஆம் இடத்து குரு பயிற்சி சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது.
அடுத்தது ராகு, இந்த கேது பயிற்சி இருக்கிறதால ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை 1.5 வருஷத்துக்கு. அப்புறம் மீதி 1 வருஷம் இருக்குல்ல, இந்த குருவுக்கு 1 வருஷம் தான் பார்க்குறாரு, இது பார்வை இருக்குது, 10ல் குரு வருது, அப்புறம் 2 வருஷத்துக்கும். ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த சனி பயிற்சி 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது அவ்வளவா சரியில்லாத இடம். சப்தமஸ்தானங்க, சப்தமம் 7ஆம் இடம் சனி இருக்கிறதே சரியில்லாத சூழல். அப்போது நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், நட்பு வட்டாரம், உறவினர்கள் வட்டாரம், எல்லா இடத்துலையும் கப்ஷிப்னு நம்ம வாயை திறக்கக்கூடாது, சாப்பிட்றதை தவிர. அந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது சனி பகவானுக்கு வழிபாடு செஞ்சுக்குங்க. இந்த 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த குருவின் அருளாலும் அதாவது குரு பார்வை இருக்கு இல்லையா, குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். குடும்பத்தில் நிம்மதி, பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அதாவது பிரச்சனைகள் இருக்காது, நிம்மதி இருக்கும். 4ஆம் இடத்தை பார்க்குறதால வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டத்துறவு வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க இதெல்லாம் செய்வீங்க. ராகு 6ல் இருக்கிறது அஷ்டலட்சுமி யோகத்தை தரப்போகிறது. சூப்பர் அப்படின்னு சொல்லணும். ராகு கேது பயிற்சி சாதகம்தான். இப்போ சனி பயிற்சினா சனி பயிற்சி மட்டுமே நம்ம பலனை சொல்ல முடியாதுங்களே. அந்த நேரத்தில் ராகு கேது எங்கே உட்காந்துருக்காங்க, இந்த 2.5 வருஷத்துக்கு குரு எங்கே உட்காந்துருக்கார், மற்றவங்க அவங்களுடைய வேலையை, அவங்க 9 கிரகமும் அவங்களுடைய வேலையை பார்ப்பாங்க இல்லையா. அப்போ சனி பயிற்சியால் தீய பலன்கள் நடந்தாலும் மற்ற கிரகங்களால் ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் இருப்பதால் சாதக பாதக பலன்கள் கண்டிப்பாக 2மே நடக்க போகுது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி இந்த கன்னி ராசியில் பிறந்த, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு 7ஆம் இடம் சனி இருப்பது சனி பயிற்சி என்பது ஒரு சாதகமான நிலை அல்ல. சனி பகவானை வழிபாடு செய்து விடுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களது நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.